வணக்கம். நான் அங்கே போய் பேசலான்னு நினச்சேன். ஆனால் இங்கே 2-3 மைக் இருக்குது, இது ஏன் விட்டுணுன்னு சொல்லி. அதர்வைஸ் இட் மைட் நாட் பிக் அப் மை வாய்ஸ். இதில் தமிழ் புரியாதவங்க யாராவது இருக்காங்களா இங்கே? இஸ் தெர் எனிபடி ஹூ கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்? ப்ளீஸ் கேன் யூ ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ்? தட்ஸ் நைஸ். இன்னொரு விதமாக நான் கேள்வி கேட்கணும். என் தமிழ் புரியாதவங்க யாராவது இருக்காங்களா? பிகாஸ் அன்பர் வந்து எவ்வளோ அழகாக தமிழ் பேசியிருக்காரு. ரொம்ப எஸ் எ பியூட்டிஃபுல் வாய்ஸ். நீங்கள் பாட்டு பாடுறீங்களா? நன்றி. இல்லை நாங்கள்லாம் புழக்கணும் இல்லையா? எல்லோருக்கும் வணக்கம். முக்கியமாக 1966 டிசம்பர் 15 என்னுடைய முதல் பாடல் பதிவு செய்யப்பட்டது. விஜயா கார்டன்ஸ் ரெக்கார்டிங் அரங்கத்தில் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் ரெக்கார்ட் பண்ணார். ஒரு தெலுங்கு படம். அதுக்கு இசையமைப்பாளர் திரு கோதண்டபாணி அவர்கள் எனக்கு பாடகனாக ஜென்மம் கொடுத்தவர். அது ஒரு தெலுங்கு படம். அதுக்கப்புறம் உடனடியாக ஒரு 10 நாளில் ஒரு கன்னட படத்தில் பாடினேன். நான் கன்னடம்ன்ற ஒரு மொழி இருக்குது, ஆனால் அது எப்படி பேசுகிறதுன்னு ஒன்றுமே தெரியாது. ஒரு அவகாசம் கிடைச்சது, பாடினேன். அப்புறம் ஒரு நண்பர் என்னை MS விஸ்வநாதன் ஐயா அவர்கள்கிட்ட கொண்டு போய், இந்த பையன் தெலுங்குலேயும் பாடின்னு இருக்கான், உங்களுக்கு தமிழில் ஏதாவது அவகாசம் கொடுக்க முடியுமான்னு கேட்கும்போது, அவர் ஏதாவது தமிழ் தவிர எல்லா மொழியிலும் பாடிட்டேன். அவர் முன்னால் ஹிந்தி பாடினேன். அது ஏன் தமிழ் வராதா அப்படின்னாங்க. சார், தமிழ் எனக்கு பேச அவ்வளோவா வராது. அப்போது ஆந்திராவிலேருந்து வந்தவங்களெல்லாம் கொல்ட்டின்னு கூப்பிடுவாங்க. நான் அந்த மாதிரி ஒரு கொல்ட்டி. ஹிந்தி மேலே கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி. என் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தியாக இருந்தது நான் படிக்கும்போது. அதனால் ஹிந்தி தான் ஜாஸ்தி பாடுறேன். நான் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது, ராமு படத்தில் PB ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடின நிலவே என்னிடம் நெருங்காத பாடினேன். அவருக்கு நான் பாடினது ரொம்ப பிடிச்சது. ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார், நீ பாடினது நல்லா இருக்குது, ஆனால் நீ பாடின தமிழ் இப்படியே இருந்தால் உன்னையும் என்னையும் கல்லால் உதைப்பாங்க தமிழர்கள். நீ முதல் தமிழ் எழுத படிக்க வரலன்னா கூட பரவாயில்லை, முதல்ல பேச நல்லா கற்றுக்க. அந்த அந்த மொழி மேலே அக்கறை இருக்கணும், மொழி மேலே பற்று இருக்கணும், மொழிக்கு மரியாதை கொடுக்கணும். அப்படி உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்ததுக்கப்புறம் என்கிட்ட வாங்க அப்படின்னாங்க. அவர் சொன்ன மாதிரி 4 வருஷம் இல்லை, ஒரு 2 வருஷம் சினிமா போஸ்டர் பார்த்து நான் தமிழ் படிக்க எழுத கற்றுக்கிட்டேன். அப்புறம் அவர் முதல்ல எனக்கு கொடுத்த வாய்ப்பு ஹோட்டல் ரம்பா என்ற ஒரு படத்தில் எல்லாரீஸ்வரி அம்மா அவர்களோடு சேர்ந்து ஒரு பாட்டு. அத்தானோடு இப்படி இருந்து எத்தனை நாளாச்சு, அட இத்தனை நாளா நித்திரையுமில், இத்தனை நாளா சம்திங் இல்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நான் பாடின முதல் தமிழ் பாடல். அந்த படமே வெளியே வரல, பாடலும் வெளியே வரல. என்னடா தமிழில் நமக்கு கிடைச்ச முதல் அவகாசமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் வருத்தம் இருந்தது. உடனடியாக அவர் சொன்ன மாதிரி 1000 நிலவை வா இல்லை என் முதல் தமிழ் பாடல். சாந்தி நிலையம் படத்தில் இயற்கை என்னும் இளைய கன்னி தான் முதல் பாடல். அது ஜெமினி மாமா அவர்களுக்கு பாடின பாட்டு. தமிழில் எனக்கு முதல் நான் என் கால் ஊன்றத்துக்காக ஒரு அவகாசம் கிடைச்ச பாட்டு. இந்த தெலுங்கில் எனக்கு முதல் அவகாசம் கொடுத்த கோதண்டபாணி அவர்கள் பற்றி வரலாறு நான் நிறைய சொல்லலாம். என்ன நிறைய மியூசிக் டைரக்டர்கிட்ட எல்லாம் தெலுங்கில் போய் நான் பாடுறேன்னு சொல்லும்போது, நல்லா பாடுறேன். அப்போ எனக்கு வயசு 16-17 வயசு இருக்கும். நல்லா பாடுறேன். உன் ஆம்பளைக்கும் பாட வைக்க முடியாது, பொம்பளைக்கும் பாட வைக்க முடியாது. நல்ல வாய்ஸ் மெச்சூர் ஆகட்டும் அப்புறம் வான்னு சொன்னாங்க. இது எதுக்கு அப்பா கஷ்டப்பட்டு நம்மளை இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு இங்கே அனுப்பிச்சிருக்காங்க, அந்த வேலை பார்க்கலான்னு சொல்லி யாரையும் பார்க்கல. சென்னையில் ஒரு காம்படிஷனில் பாடும்போது அவராக என்னை பார்த்து என்னை கொண்டு போய் ஒரு ப்ரொடியூசருக்கு அறிமுகப்படுத்து இந்த பையனுக்கு பாட்டு கொடுக்கணும், நல்லா பாடுறாருன்னா அவரும் இதுதான் சொன்னார். சின்ன பையனாக இருக்கானே, அவர் வாய்ஸ் நல்லா இன்னும் கணீர்னு வரட்டும் அப்படின்னு சொல்லி. சரி, இது நமக்கு ஒத்து வராத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் அப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்லி நான் படிப்பில் இறங்கிட்டேன். அவருக்கு அட்ரஸும் கொடுக்கல. அப்போ செல்ஃபோனும் கிடையாது, எனக்கு ஃபோனும் கிடையாது. அதனால் நான் வந்து பார்க்குறேன்னு சொன்னேன் தவிர
அவரை 2 வருஷம் நான் பார்க்கவே இல்லை. இது நடந்தது இப்போது 1964. பட் இந்த 2 வருஷம் எனக்காக அவர் தேடி 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 எந்த காலேஜில் படிக்கிறேன்னு பார்த்து கிளாஸில் இருக்கும்போது ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரை அனுப்பி என்னை கூட்டின்னு வந்து அவகாசம் கொடுத்தார். எப்படி மறக்க முடியும்? அது மட்டுமே இல்லாமல் நான் முதல் பாடல் பதிவு செஞ்சதுக்கப்புறம் நீ ஒழுங்காக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி டிசிப்ளினாக பாடினால் எனக்கு கட்டாயமாக ஒரு 40 வருஷம் நீ பாடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கியான்னு சொன்னார். எனக்கு சந்தோஷமாகவும் இருந்தது, ஆனால் ஒரு சிரிப்பும் இருந்தது. எதை வச்சு இவர் என்னை எடை போடுறார்? அப்போது என்னோட சீனியர் சிங்கர்ஸ் யாருன்னா தெலுங்கில் கண்டசாலா மாஸ்டர், கோதண்டபாணி சார் தான் யேசுதாஸ் சார் கூட தெலுங்கில் முதலாக பரிச்சயம் பண்ணினார். நான் வரத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னால் பிவி ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்கள், நிறைய பேர் இருந்தாங்க. இவங்களெல்லாம் அவங்க புகழ் கொடிகட்டி பறக்கும்போது எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்படின்ற ஒரு சின்ன சிறுவனை யாராவது கூப்பிட்டு அவகாசம் கொடுப்பாங்களா? சரி, இவர் கொடுத்தார். இதுக்காக 40 வருஷம் இவர் அவ்வளோ தொலைவு என்னை பார்க்குறாரு. ஒரு விதமாக சொல்லப்போனால் ஒரு புத்திர வாத்சல்யம் அப்படின்றாங்க சம்ஸ்கிருதத்தில். ஒரு பையன் மேலே இருக்கிற ஒரு அன்புனால் அவன் பாடினா நல்லா இருக்கும் தோணலாம், நீ பாடுவேன்னு சொல்கிறது வேறு விஷயம். அப்படி நான் நினச்சேன். இப்போ 40 வருஷமாச்சு, 50 வருஷம் முடிய போகுது. ஆனால் அந்த கடவுள் இல்லை அதை பார்க்குறதுக்காக. பெரியவங்க ஆசி எந்த அளவுக்கு போகுதுன்னு நான் இதை வச்சு தான் நான் நம்புகிறேன். இப்போ 50 வருஷம் நான் என்னமோ பெரிய சாதனை பண்ணுறேன்னு எல்லாரும் என்னை புகழ்கிறாங்க. சினிமா உலகத்தில் எந்த தொழிலுக்கு சம்பந்தப்பட்டவர் ஆனாலும் சரி, நான் இத்தனை வருஷமாக உழைச்சிருக்கிறேன், நான் பாடிருக்கிறேன், ஒரு சாதனையாளர்னு சொன்னால் அதை விட ஒரு முட்டாள்தனமான விஷயமே கிடையாது. நாட் அட் ஆல். இப்போ என்னை விட எனக்கு முதலாகவே 50 வருஷம் பாட்டு பாடி இன்னும் ஜாஸ்தியாக பாடினவங்க திருமதி சுசீலா அம்மா இருக்காங்க, ஜானகி அம்மா இருக்காங்க, யேசுதாஸ் அவர்கள் இருக்காங்க. அவங்க எப்போவே ஆல்ரெடி 50 இயர்ஸை தாண்டி பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் இப்போது 50வது வருஷத்தில் அடி எடுத்திருக்கிறேன். ஒரு பாடகனாக நான் ரொம்ப நல்லா பாடினா சரியாக போகுமா? முடியாது. ஒரு மியூசிக் டைரக்டர் அழகான பாட்டு கொடுக்கணும், ஒரு கவிஞர் நல்ல எழுது கொடுக்கணும், மியூசிஷியன்ஸ் எல்லாம் அழகாக வாசிக்கணும். நாங்கள் பாடின பாட்டுக்கு ஒரு அபூர்வமான ஒரு ரூபத்தை திரை மேலே நடிகர்கள் காட்டணும். இத்தனை அம்சங்கள் ஒரு கூட்டு முயற்சினால தான் சாத்தியமாகும். நல்லா பாடலைன்னு இத்தனை வருஷம் இருக்க முடியாது, அதை நான் ஒத்துக்கிறேன். நான் ரொம்ப நல்லா பாடுறேன்னு ஒத்துக்கிறேன். ஐ டோன்ட் சே தட் ஐ ஆம் த பெஸ்ட். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எனக்கு பிடிச்சது, ஐ ஆம் எ மிரக்கல். மிரக்கல்னு எதுக்கு சொல்கிறேன்னா, நான் யாருக்கிட்டேயும் அணுகி இதுவரையிலும் இசை பயிற்சி பண்ணது கிடையாது. இப்போ கூட ஸ்வரம் எழுத ஃபாஸ்ட்டாக எனக்கு தெரியாது. என்னை விட இங்கே உட்கார்ந்துருக்கிற மனோவும் சித்ராம்மாவும் ரொம்ப அழகாக ஸ்வரம் எழுதக்கூடியவங்க. சீனி இஸ் தேர். நான் யாருக்கிட்டேயும் போய் கற்றுக்கிறதுக்கு அவகாசம் கிடைக்கல நான் சொல்ல முடியாது. அது எதனால் நடக்கலைன்னு எனக்கே தெரியாது. ஆனால் ரொம்ப கஷ்டமான பாட்டெல்லாம் எப்படி பாடிருக்கிறேன்னு எனக்கே புரியாது. அதுக்கு தான் நான் ஒரு மிரக்கல் நினைக்கிறேன். ஐ ஆம் அன் அமேஜ்மெண்ட் ஆல்வேஸ் டு மீ. அதனால் எனக்கு கிடைச்சது என்னென்னா, கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை கிடைச்சது. பூர்வ ஜென்மத்தில் ஏதோ ஒரு வேலை இன்னும் தொடங்கி அது முடிக்காமல் நான் இந்த ஜென்மம் எடுத்திருக்கிறேன். கடவுள் அந்த ஜென்மம் கொடுத்துருக்காரு. அந்த வேலை அழகாக நீ இன்னும் முடிப்பா பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு அவகாசம் கொடுத்துருக்காருன்னு நம்பி, ஒன்றுமே தெரியாத இதில் எதுவுமே நான் அதிசயமாக பேசுகிறது கிடையாது. ஐ ஆல்ரெடி செட் ஐ ஆம் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் சிங்கர்ஸ். இந்தியா கண்டுபிடிச்ச சிங்கர்ஸில் ஐ ஆம் ஒன் ஆஃப் தி வெரி குட் சிங்கர்ஸ். அதில் ஐயமே இல்லை, நான் அச்சப்படுறதில்லை, நான் சொல்கிறதுக்கு கூச்சப்படுறதும் இல்லை. ஐ நெவர் சே ஐம் தி பெஸ்ட், ஐ எம் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் சிங்கர்ஸ். ஆனால் அது எப்படி சாத்தியமாச்சு? ஒன்றுமே இசை பற்றி ஒன்றுமே அறிகுறி இல்லாமல்னா கடவுளுடைய அனுகிரகம். என் முயற்சி இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. என் சீனியர்ஸோடு நான் சேர்ந்து பாடும்போது அதுதான் எனக்கு ஒரு குருகுலமாக இருந்தது. ஒரு மைக் முன்னால் எப்படி நிற்கணும், ஹெட்ஃபோனுன்னா என்னன்னு தெரியவே தெரியாது.
ஹவு டு ஃபேஸ் எ மைக்ரோஃபோன், எந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், எந்த எழுத்து உச்சரிக்கும் போது எப்படி பண்ணணும். இப்போது பாப்பர் ஸ்டாப்பர்ஸ் எல்லாமே வந்திருக்கு. பா பா மா. இப்போ தமிழாவது அட்லீஸ்ட்டு மகாபுராணம்ன்றோம் நாங்கள், அது கிடையாது. நமக்கு பா சா கா மா தான் இருக்குது. மற்ற மொழிகளில் கன்னடம், மலையாளம், தெலுங்கு எடுத்திங்கன்னா பா 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 பா. இப்போ நான் பா என்னும்போது பும்முன்னு அடிக்குது ஸ்பீக்கரில். அந்த சென்சிட்டிவ் மைக்கில் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அது எந்த அளவுக்கு பக்கத்துக்கு திரும்பி பேசணும், பாடணும், எந்த வார்த்தை சொல்லும்போது வாய் நல்லா திறந்து ஹவு டு த்ரோ தி வேர்ட்ஸ், இதெல்லாம் என் சீனியர்ஸ் கற்றுக் கொடுத்தாங்க எனக்கு. ஸோ ஏன் விரலை பிடிச்சி எனக்கு நடக்கிறதுக்கு காரணமான அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ இட் வாஸ் நாட் an achievement by me alone, it was a team work. இப்போ யாராவது சரி, ஈவன் எ மியூசிக் டைரக்டர் திங்க்ஸ் தட் ஐ ஆம் தி அல்டிமேட், என் பாட்டுக்களால் தான் இவங்களுக்கு புகழ் கிடச்சிருக்கு, நான் பண்ண மாதிரி வேறு யாரும் மியூசிக் பண்ண முடியாதுன்னா அது கூட முட்டாள்தனம். ஒரு மியூசிக் டைரக்டர் ஜீனியஸஸ் இருக்காங்க, ஆனால் அவரை மட்டுமே கம்போஸ் பண்ணி அவர்கிட்ட நொட்டேஷன் வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி? ஒரு அழகான குரல்லேருந்து அது வரணும். மியூசிஷியன்ஸ் எல்லாம் அவர் கொடுத்த நொட்டேஷன் வாசிக்கணும், இது அழகாக ரெக்கார்ட் பண்ணணும். இட்ஸ் அ டீம் ஒர்க், ஆல்வேஸ் எ டீம் ஒர்க். இப்போ ஹவு ஆரியன் இஸ் டூயிங் திஸ், இட்ஸ் அ டீம். ஐ குட் சி லாட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் பிஹைண்ட் ஒன் லீடர். ஒருத்தரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்படி வளர்ந்து வந்தவன் நான். இப்போது இந்த ப்ரோக்ராமுக்கு கூட ஒரு பெரிய கூட்டு முயற்சி நடந்துகிட்ருக்கு. சரண் இது ரொம்ப பெருசாக எடுத்து இது வேர்ல்டு டூர் பண்ணணுன்னா ஃபஸ்ட் திங் ஐ செட் இஸ் நோ, டோன்ட் டூ இட். வேண்டாம், நீ நினச்ச மாதிரி அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை, இது ரொம்ப கஷ்டமான விஷயம், வேண்டாப்பா. நம்ம இந்தியாவிலேயே எப்படியோ யாராவது 50வது வருஷம் முடித்ததுக்கப்புறம் காத்துட்டு இருப்பாங்க நிறைய அசோசியேஷன்ஸு பாராட்டு விழா நடத்துகிறதுக்கு. கன்னடத்தில் ஒரு நாள், தமிழ்நாட்டில் ஒரு நாள், அப்படி ஆந்திராவில் ஒரு நாள், கேரளாவில் ஒரு நாள், மும்பையில் ஒரு நாள், 4 ஃபங்க்ஷன் பண்ணியாச்சுன்னா போதும். 3வது நாள் எல்லோரும் மறந்துடுவாங்க. அது இப்போ மேபி இன்டர்நெட் இருக்கிறதுனால நிறைய தடவை டைம் இருக்கும்போது ரிவைண்ட் பண்ணி பார்க்குவாங்க. மீடியாவில் வரும்போது, பிரிண்ட் மீடியாவில் வரும்போது அந்த நியூஸ் படித்ததுக்கப்புறம் டுடேஸ் பேப்பர் இஸ் டுமாரோ இஸ் எ வேஸ்ட் பேப்பர் மறந்துடுவாங்க. இது எதுக்குன்னு சொல்லும்போது, இல்லை இது என் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். அப்பா அவன் ஏன் அப்பா 50 years பண்ணியிருக்கார், அதுக்காக நான் பண்ணுறேன்றதுக்காக பாக்கியமாக சொல்லலை. பிகாஸ் ஹீ ரெஸ்பெக்ட்ஸ் மீ ஆஸ் எ சிங்கர் ஃபர்ஸ்ட். அண்டு உங்கள் மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப தாழ்ந்து இருப்பீங்க. யூ டோன்ட் ஷோ ஆஃப், யூ டோன்ட் டாக் அபவுட் யூ. இப்போ நான் தானே பண்ணிட்டுருக்கேன். அண்ட் ஐ எம் டாக்கிங் அபவுட் அதர்ஸ் ஆல்சோ. ஸோ நான் எப்படியாவது நான் என்ன சொன்னேன்னா, அவ்வளோ சுலபம் அவன் கஷ்டப்படுறான், இது பண்ணுறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லைன்றதுக்காக நான் வேண்டான்னு இல்லை, பண்ணியே ஆகணுன்றாங்க. ரொம்ப கஷ்டம் பார்த்துட்ருக்குறான். அந்த ஹீ இஸ் எக்ஸ்பீரியன்சிங் இட். பட் தி மிஷின் இஸ் ரோலிங். அது கிக் ஸ்டார்ட் கனடாவில் நடந்ததுக்கு யார் காரணம் சொல்லவே முடியாது. அது கூட கடவுளுடைய ஒரு பிளான்னு தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஆர்யா, தேங்க்யூ கிஷன் and the entire machinery behind him. ஏறத்தாழ 400,000 Tamils are residing in Toronto alone. It's not an ordinary thing. நானும் ஒரு 30 வருஷமாக நான் வந்துட்டுருக்கிறேன். எல்லாம் விஸ்வநாதன் சாரோடு வந்தேன், இளையராஜாவோடு வந்தேன். தனிப்பட்ட முறையில் நான் ஒரு டசன் டைம்ஸ் வந்திருப்பேன். உங்கள் ரசனை என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ இங்கே இந்த டூர் கிக் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, உண்மையாக ஆனந்தமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, மியூசிஷியன்ஸ் இப்போது பெரிய பிரச்சனை எங்கே ஆச்சுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குழு இருக்குது. எனக்கு ஒரு குழு இருக்குது, ஒன் பேண்ட் இஸ் தேர். பட் இந்த மாதிரி இந்த டூரில் எல்லா மொழியிலும் வாசிக்கக்கூடியவங்க எங்களுக்கு அவகாசம் கொடுங்க, நாங்கள் வரணுன்றாங்க. இட் இஸ் வெரி டஃப் ஜாப். ஸோ we have picked up actually. ஹைதராபாத்லேருந்து ஒரு பிளேயர் வந்திருக்காரு, பெங்களூர்லேருந்து 2 பிளேயர் வந்திருக்காங்க, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க பிளேயர்ஸ் எல்லாம் நாளைக்கு எங்களோட சேர்ந்து வாசிக்க போகிறாங்க. அண்ட் ஸ்டீஃபன் டேவிசி அண்ட் மை செல்ஃப் we are giving a medley. ஸோ இதெல்லாம் பக்கத்தில் வச்சாச்சுன்னா, சார் அது என் தங்கச்சி, அதை பற்றி நான் என்ன சொல்லணும்? நான் பாடுன்னா ரெடியாக பாடும். இப்போது ஒரு ஏறத்தாழ ஒரு 35 வருஷம் இருக்குமா என்னோட நீ மேடையில் பாடி, சின்ன பொண்ணாக 2 ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு ஒரு ஷர்ட்டு பேண்ட்டு போட்டுக்கிட்டு பாடின காலத்திலிருந்து இதுவரையிலும் மேடையில் ரொம்ப பெர்மனன்ட் சிங்கராக இருக்கா. ஸோ அதுக்கு தேங்க்ஸ் சொன்னால் நல்லா இருக்காது.
பக்கத்தில் வச்சாச்சுன்னா இங்கே 2 பேர் இருக்காங்க, இங்கே சித்ரா அண்ட் மனோ. வி ஆர் ஒன் ஃபேமிலி ஆக்சுவலி. அவங்க கூட அவங்க ஸ்டேட்டஸில் வந்து நிறைய சக்ஸஸ் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ எதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன்னா, இந்த ப்ரோக்ராமுக்காக வந்ததுக்காக நான் தேங்க்ஸ் சொல்லலை. நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 30 பாட்டு இருந்தால் 30 பாட்டுமே நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கம்போஸ் பண்ணது, எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின சோலோக்கள், ஜூயட்கள் இருக்கும், கோரஸ் சிங்கிங் கூட இருக்கும். இப்போ சித்ரா வந்திருக்கும்போது அவங்க சோலோஸ் நிறையா இருக்கு இல்லையா, நிறைய மியூசிக் டைரக்டர்கிட்ட பாடிருக்கிறது, அவங்க பாட போகிறதில்ல நாளைக்கு. அதே மாதிரி மனோ நிறைய பாட்டு பாடிருக்காங்க, அவங்க பாட போகிறதில்ல. ஷேலா பாடிருக்காங்க, அந்த பாட்டு பாட போகிறதில்ல. எல்லாருமே இட் இஸ் கோயிங் டு பி எஸ்பிபி 50 ஷோன்னா எஸ்பி பாலசுப்ரமணியமோட இணைந்து பாடின பாட்டுக்கள் அண்ட் நான் பாடின பாட்டுக்கள் மனோ இஸ் கோயிங் டு சிங். என்னோட இணைந்து பாடின பாடல்கள்னு சொல்லும்போது என் தங்கச்சி ஷி மே பி சீனியர் டு சித்ரா, பட் முதல்லேருந்து எல்லா ஜானகி அம்மா, சுசீலா அம்மா, லதா அம்மா, எல்லா ஆஷா பவுன்ஸ்லே பாட்டுகள் எல்லாம் கூட என்னோட சேர்ந்து பாடும். சித்ரா இஸ் 30th இயர், 25 இயர்ஸ் ஆச்சு இல்லை? நீங்கள் வந்து ஏதாவது கேட்குற மாதிரி சொல்லுங்கள். 30 இயர்ஸ் ஆச்சு, 33 இயர்ஸ் ஆச்சு. ஓகே, 33 வருஷமாக அவங்களும் பாடிருக்காங்க. 6 நேஷ்னல் அவார்ட்ஸ் ஆர் 7? 6 நேஷ்னல் அவார்ட்ஸ். 50 வருஷமாக பாடுறான், எனக்கும் 6 நேஷ்னல் அவார்ட்ஸ். 33 வருஷமாக பாடிருக்காங்க, அவங்களுக்கும் 6 நேஷ்னல் அவார்ட்ஸ். அண்டு அவனுக்கு ஆந்திராவிலையும் தமிழ்நாடுலையும் எத்தனை அவார்டு வந்திருக்குன்னு அவனுக்கே ஞாபகம் இருக்காது. அவங்கள ஞாபகம் இருக்குன்றியா? தீராத விளையாட்டு பிள்ளை. இது இருக்கும்போது வை ஷுட் மனோ கம் அண்ட் சிங் ஒன்லி? நான் என் பாட்டு அவன் வந்து அவர் வந்து என் ஸ்டேஜில் பாடணும் தேவையில்லை. இப்போ சித்ரா அம்மா என்னோட பாடின ஜூயட்ஸ் பாடலாம். இப்போ அவங்க வந்து நாளைக்கு மற்ற சீனியர் சிங்கர்ஸ் பாடின சில ஜூயட்ஸ் கூட என்னோட பாட போகிறாங்க. இதுக்கு தான் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் போய் பாம்பேயில் லதா அம்மாவா அவங்க ஓன் சிஸ்டர் ஆஷா போன்ஸில் பாட்டு பாட சொல்லுங்கள், பாட மாட்டாங்க. ஷி வில் நாட் சிங். யார் இந்த காலத்தில் இன்னொருத்தர் பாட்டு பாடுறது, ஏன் எங்கள் பாட்டு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஸோ ஐ ஆம் கிரேட்ஃபுல் டு தெம் ஆல்சோ. ஐ மீன் இட் ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். தே ஆர் வெரி யங் டு மீ, பட் வி ஆர் ஆல் ஒன் ஃபேமிலி. இருந்தாலும் பட் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் உங்களுக்கு. ஐ மீன் இட். ஏன்னா இந்த முக்கியமாக சொல்ல போனால் நான் ரொம்ப செல்ஃபிஷ். 50 வருஷம் ஆனதுக்கப்புறம் இவர் வந்து இதை வச்சு ஒரு வேர்ல்டு டூர் நடத்துகிறாரு. பட் நான் செய்கிறது என்னன்னா, எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுக்காக தான் இந்த டூருக்கு நான் வந்திருக்கேன். இப்போ இத்தனை பேர் பற்றி சொன்னேன். நான் மியூசிக் டைரக்டர் சொன்னேன், லிரிசிஸ்ட் பற்றி சொன்னேன், மியூசிஷியன்ஸ் பற்றி சொன்னேன். நானே ஒரு அறையில் உட்காந்து பாடி சபாஷனை நானே என் தோள் தட்டுக்கிட்டு ஆஹா தான்சேன் நினச்சா, முகமது ரஃபி, யேசுதாசன் நினச்சா என்ன பிரயோஜனம்? கேட்டு ரசிக்கிறவங்க இருக்கணும். பாட்டுக்கு ஒரு பரிமாணம் கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் கேட்டு ரசிக்கிறவங்க. இப்போ நீங்களும் டிவியில் நிறைய தடவை என்னை பார்த்துருப்பீங்க. எத்தனை ஹேர் ஸ்டைல் மாற்றிருப்பேன், வகுடு எடுத்து சுற்றிருப்பேன், இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் வகுடு எடுத்திருப்பேன், சில இதில் விக்கு வச்சுருப்பேன். காரணம் என்னென்னா, காலையில் எழுந்திரிச்சு போய் பாத்ரூமில் நம்ம முகம் பார்க்கும்போது இதே முகம்தான் போர் அடிக்குது, வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு தோணும். ஒரே குரல் 50 வருஷம் ஏன் கேட்குறதுல தப்பில்லை, ஏன் கேட்டு ரசித்து ஆசை கொடுக்கணும் சார்? உங்கள் பெரிய மனசுக்கெல்லாம் நன்றி சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். ஃபார் மீ திஸ் டூர் இஸ் டு தேங்க் யூ பீப்புள். நீங்கள் இட் இஸ் நாட் ஓன்லி தீஸ் ஜென்டில்மேன் அண்ட் லேடீஸ், நீங்கள் கூட என்னோட சேர்ந்து இந்த பயணத்தில் இருக்கீங்க. நீங்கள் யூ ஆர் ஆல் தேர் இன் மை ட்ராவல். இல்லைன்னா இந்த பயணம் நடக்கவே நடக்காது. சாதாரணமானது இல்லை இது விஷயம். ஸோ 50 வருஷம் பாடுறது சாதாரணமானது இல்லைன்னு நான் சொல்லலை. 50 வருஷம் என்னோட நீங்கள் சேர்ந்து இந்த பயணம் செய்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. என்ன நன்றி ஒரு வார்த்தை, 2 எழுத்துக்கள், அது போதுமா? இதுக்கு தான் நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு நிறைய ஜென்மங்கள் கொடு சுவாமி,
நான் எஸ்பிபியாகவே பாடகனாகவே பிறக்கணும், இவங்களும் இப்படியே திரும்ப திரும்ப பிறக்கணும், இவங்களுக்கு இன்னும் சந்தோஷம் கொடுக்கறதுக்கு பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கணும். அப்படி தான் நான் நன்றி, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்கள் நன்றியை நான் தீர்க்கவே முடியாது. நான் கடன்காரனாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தப்படுகிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். இப்போ இந்த ஷோவில் இவங்க 3 பேர் மட்டுமே இல்லாமல் கல்பனா இஸ் ஆல்சோ கம்மிங். அவங்க பிகாஸ் ஷீ இஸ் யூஎஸில் வேறு கான்சர்ட்ஸில் இருக்காங்க. நாளைக்கு சாயந்தரம் வர்றாங்க. கல்பனா நான் பாடின மேல் பாட்டு கூட பாடுறதுக்கு தயாராக இருக்காவ. ஸோ எவ்வளவு அன்பு, எவ்வளவு பக்தி, எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு சம்டைம்ஸ் இட் டச்சஸ் மீ அண்ட் இட் பிரிங்ஸ் மீ டீயர்ஸ். இது மட்டுமே இல்லாமல் ஆனந்த், ராஜ் கணபதி, சியாத், ஃபரீதா, லக்ஷ்மி சூப்பர் சிங்கர்ஸில் ரொம்ப பாப்புலரான சிங்கர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு ஒத்துழைக்க நாளைக்கு எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் சிங்கர்ஸாக சில பேர் டியூட்ஸ் கூட பாடுறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ தி தேர்ட் ஜென்ரேஷன், மேபி ஃபோர்த் ஜென்ரேஷன் ஆல்சோ ஐ ஆம் ட்ராவலிங் அலாங் வித் தெம். எவ்வளோ சந்தோஷமான விஷயம். முக்கியமான காரணம் என்னன்னா ஹெல்த். ஐம் an amazement, ஐம் a miracle சொல்கிறது என்னன்னா, நான் இதுக்காக ஒரு ஸ்பெஷலாக இப்படி இருக்கணும் கிடையவே கிடையாது. ஐ லவ் மை லைஃப், பட் ஐ ஹாவ் எ லிட்டில் டிசிப்ளின் இன் தட். அந்த டிசிப்ளின்குள்ளேயே லைஃப்பை என்ஜாய் பண்ணுறேன். ஏன்னா பிகாஸ் நான் பாடகனாக இருக்கிறதுக்காக நான் சன்னியாசம் எடுக்க முடியாது. இது சாப்பிட முடியாது. சாரி சித்ராமா, தப்பாக நினைக்காதுங்க, நீங்கள்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருப்பீங்க. நான் அப்படி இருக்க முடியாது. வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அந்த வாழ்க்கையில் இருக்கிற சில இன்பங்கள் எல்லாம், இப்போது புளிப்பு சாப்பிடக்கூடாது, என்னென்னா கேர்ட் சாப்பிட்டா தொண்டை கட்டிடும். பாலமுரளி சார் இப்படி தான் சொல்லுவார். என்னடாது தயிர் சாப்பிட்டா தொண்டை கட்டிடுமா? அப்படி தயிர் சாப்பிட்டா தொண்டை கட்டிட்டா நான் அவன் ஏன்டா சிங்கராக பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அவர். எல்லோரும் சாப்பிட்ணும், எல்லாம் அழகாக பாடணும் அப்படின்னு. எனக்கு அது சாத்தியமாச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நிறைய சிங்கர்ஸு, சாரி இஸ் தேர் எனி டைம் லிமிட் ஃபார் மை டாக்கிங்? பிகாஸ் ஆஃப் லேட் he says yes. Because he knows that off late I have become senile. I know it happens. Why I talk so much is, லைவ் ரெக்கார்டிங் பாடுறது விட்டு 20 வருஷம் ஆச்சு. மியூசிஷியன்ஸ் பார்க்குறதுக்கு எனக்கு அவகாசம் இல்லை, எங்களுக்கு யாருக்குமே அவகாசம் இல்லை. தனியாக கண்ணை கட்டு காட்டில் ஓட்டுற மாதிரி ட்ராக் எடுத்திருப்பாங்க. அந்த ட்ராக்கும் சம்டைம்ஸ் ஃபுல்லாக இருக்காது. யூ டோன்ட் பிலீவ், ஒரு ஸ்ருதி கொடுத்து கிளிக் ட்ராக் மட்டும் கொடுத்துட்டு பாட்டு பாடின சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. யார் எங்களோட பாட போகிறாங்க டியூயட்லன்னா இன்னும் ஃபைனலைஸ் பண்ணலை. எப்படி இமேஜின் பண்ணி நம்ம என்ன இம்ப்ரவைசேஷன் பண்ண முடியும்? 2 பேர் சேர்ந்து பாடாமல் இருக்கும்போது எப்படி ஒரு பாட்டுக்கு ஒரு ரூபம் கிடைக்கும்? இப்போ டெக்னாலஜி வந்தாச்சு, இப்போ அப்படி தான் நடக்குது. எல்லாருக்கும் சௌகரியம் இருக்கானா? ஃப்ளூட் பிளேயர் அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது வரலாம், தபலா பிளேயர் அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது வரலாம். ஒவ்வொரு மியூசிஷியன்ஸ் அவங்க வரும்போது அந்த ஸ்லாட்டில் அவங்க வாசிச்சுட்டு போயிடலாம். பட் நத்திங் லைக் சிங்கிங் டுகெதர். நான் கற்றுக்கினது அப்படி தான், சீனியர்ஸோடு சேர்ந்து. ஐ நோ சித்ரா ஹேஸ் லேர்ன்ட் ஃப்ரம் மீ, சித்ரா ஹேஸ் லேர்ன்ட் ஃப்ரம் யேசுதாஸ் சார். நான் நிறைய தடவை திட்டிருக்கேன், அவங்கள கோவப்பட்டிருக்கிறேன், இன்றைக்கி கூட கோவப்படுறேன் நான். அண்ட் ஷி ரைட்ஸ் தெலுங்கு கற்றுக்கினாங்க, அவங்க எழுத படிக்க கற்றுக்கினாங்க. எனக்கு மட்டும் மலையாளம் சொல்லித்தரல. அப்படி இருக்கும் உலகம் பாருங்கள். ஆனாலும் நன்றி, தேங்க்யூ வெரி மச். ஸோ இந்த மாதிரி மியூசிஷியன்ஸோட போய் சேர்ந்து பேசி பாடி கடைசியில் எல்லாம் கேட்கும்போது, மியூசிக் டைரக்டர் ஆசி கொடுக்கும்போது, எல்லோரும் கைத்தட்டு பாராட்டும்போது அந்த சந்தோஷமே வேறு. அதனால்தான் இப்போ எங்கேயாவது 2 பேர் கிடச்சாங்கன்னா போதும், இப்படியே பேசிட்டு இருப்பேன். இது பக்கத்தில் அவன் எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கள். டைம் லிமிட் இருக்கான்னா இருக்குப்பா அப்படின்றான் பக்கத்தில் இருந்து. He knows, because he has been listening to this in a different way. But the thing is, they are fresh audience to me. And it is your show, your tour you have started, and I have to respect that tour by respecting my audiences. So I have to ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸஸ் வித் யூ. இல்லைன்னா இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இதுக்கு நன்றிங்க. நீங்கள் 50வது வருஷம் நடத்துனதுக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் கிஷன். நாளைக்கு வந்து பாருங்கள் கச்சேரியில் என்னென்ன பாட்டு பாடுறோம். தீர்ந்து போச்சு, வேறு என்ன இருக்குது இதில்? ஐ வாண்ட் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸஸ். நத்திங் இஸ்
நத்திங் இஸ் சிம்பிள், நத்திங் இஸ் சும்மா ஷார்ட்கட்டில் வந்துடாது. பட் நத்திங் இஸ் இம்பாசிபிள். இஃப் யூ ஹாவ் யுவர் மைண்ட் ஃபோக்கஸ் அண்ட் ப்ராக்டிஸ், நத்திங் இஸ் இம்பாசிபிள். அதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். தட்ஸ் வாட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட். இப்போ பழைய புக் எடுத்து பழைய பாட்டெல்லாம் பாடும்போது ஆச்சரியமாக இருக்குது. இந்த பாட்டு ஹவு குட் ஐ சிங் திஸ் சாங், எப்படி பாட வச்சாங்க எனக்கு மியூசிக் டைரக்டர், எப்படி பாடினேன் நான். அது ஹேப்பன்டு திங்ஸ். பட் ஐ ஒர்க்ட் வெரி ஹார்ட், நோ செகண்ட் தாட். பட் வித் எவ்ரி கெயின் தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் லாஸ். ஐ டென்ட் see my children growing up. இந்த பசங்க வளர்ந்தது நான் பார்த்ததே கிடையாது. ஃபார் அட்லீஸ்ட் 15 years ஐ வாஸ் ஒர்க்கிங் 12 hours every day. எப்படி நடந்தது எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். மார்னிங் 7:30 எனக்காகவே காலை 6 to 9 o'clock கால் ஷீட் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சி, நான் கிடைக்கிறது கஷ்டம்ன்றதுக்காக காலையில் 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே மியூசிஷியன்ஸ் எல்லாம் வந்து ரெக்கார்டிங் தியேட்டரில் என் பாட்டுகள் பதிவு செஞ்ச காலகட்டம் உண்டு. அவங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவேன் நான்? என் வாய்ஸ் ஓணும்னு அவன் கேட்கும்போது நான் கொடுக்கும்போது நீங்கள் வச்சுக்கோங்க ரெக்கார்டிங் எப்பவுமே சொல்லலை. என் வீட்டில் என் ஒய்ஃப் ஆல்சோ இத்தனை பாட்டு ஒரு நாள் பாடணுமா, நாளைக்கு வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லக்கூடாதா, உடம்பு பார்த்துக்குங்கண்ணா. எனக்கு நான் கேட்காம எனக்கு பிச்சை போடுறவங்களுக்கு நன்றி எப்படி சொல்லி வைக்கணும், நாளைக்கு வச்சுக்கிங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். எனக்கு உயிர் கொடுத்தவர் கோதண்டபாணி அவர்கள். நான் ஒரு நல்ல பாடகனாக பாப்புலர் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, எனக்கு தியேட்டர் கிடச்சிருக்கு, அடுத்த நாள் ஷூட்டிங்கு, வந்துடுப்பா ரெக்கார்டிங்குன்னார். சார் அன்றைக்கி நான் ஒரு 6 பாட்டு பாடினிருக்கிறேன், டிஃப்ரெண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ். சரி ஒரு லைனில் ஏறு, அங்கே ரெக்கார்டிஸ்டோட எப்போ திரும்ப கொடுக்க முடியும்னா இன்னொரு டேட் கேட்டாங்க. இந்த டேட்டு கொடுக்க முடியுமா? இல்லை சார், அன்றைக்கி 5-6 பாட்டு பாடுறேன், அன்றைக்கி கூட என்ன செய்ய முடியும்? சரி ஃபோன் வச்சுட்டு திரும்ப பேசுகிறேன். திரும்ப வேறு தியேட்டர் கான்டாக்ட் பண்ணார். இது எதுவுமே அதிசயம் இல்லை, உண்மை. அவங்க கொடுத்து ஒரு 2 டேட் கேட்டார். எந்த டேட்டுமே, பிகாஸ் மை டைரி யூஸ் டு பி 30 days 24. எனக்கு சாட்டர்டே கிடையாது, சண்டே கிடையாது, எங்களுக்கு எல்லாருக்குமே வீக்கெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. வி ஒர்க் ஆல் தி 7 days. அண்ட் எந்த நாளுமே கொடுக்க முடியல. என்ன எனக்கு வேண்டான்னு சொல்லி எங்கேயோ உட்கார்ந்துருந்த என்னை கூப்பிட்டு என் பையில் முதல் பிச்சை போட்டவருக்கு நான் கால் ஷீட் கொடுக்க முடியாமல் போச்சு. நான் என்ன நினச்சேன்னா, இவர் செபிப்பார்க்கோ, என்னடா டே ஒரு மியூசிக் டைரக்டரோட பாட்டு கேன்சல் பண்ணி எனக்கு கொடுக்க முடியாதா, நான் தானேடா உனக்கு உயிரூட்டினவர் அப்படின்னு சொல்லி கோவப்படுவார்னு நினச்சேன். அவர் கலகலகலன்னு சிரித்தார் சார். ஃபோனில் சிரித்து ஒரு வார்த்தை சொன்னார், நான் என்ன நடக்கணும்னு நினச்சேனோ அதுதான் நடந்துகிட்ருக்கு, நீ எப்போ கால் ஷீட் கொடுக்குற சொல்லுப்பா, நான் பாட்டு அப்போ வச்சுக்கிறேன் அப்படின்னார். கோவப்படலை. அவங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல முடியும்? யார் இப்போ ஈவன் நான் ஒரு மியூசிக் டைரக்டர், தேர் ஆர் சம் மியூசிக் டைரக்டர்ஸ், நாளைக்கு வாங்கன்னா நாளைக்கு ஃப்ரீயாக இல்லைன்னா சரி அவன் இல்லைன்னா இன்னொருத்தர் வச்சுக்கலாம், அவ்வளோதான். கோபமும் வரும். ஏன் இப்போ நாங்கள் பண்ணுறதெல்லாம் மியூசிக்காக தெரியலையா அப்படின்னு நினைக்கிறவங்க இப்பொழுதும் இருக்காங்க. பட் என் குருநாதர் அப்படி நினைக்கல. ரொம்ப சந்தோஷப்பட்டார். எனக்கும் கிடைக்காம பிஸியாக இருக்காருன்னு. நான் எதுக்கு இவ்வளோ ஆழமாக பேசுகிறேன்னா, தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் விச் மேட் மீ ஹம்பிள். இன்றைக்கி எல்லாருமே கேட்பாங்க, எப்படி சார் நீங்கள் இவ்வளோ என்னென்னமோ சாதனை பண்ணியிருக்கீங்க, அது இதுன்னு சொல்கிறாங்க, ஒன்றுமே ரொம்ப சாதாரணமாக இருக்கீங்களேன்னா. மனிதன்றவன் சாதாரணமாக தான் இருக்கணும். சில பேர் அப்படி இல்லைன்றதுக்காக நம்மளை ஒசத்தி பேசக்கூடாது யாருமே. மிருகங்களுக்கும் நமக்கும் இருக்கிறது வித்தியாசம் என்ன? மூளை இருக்குது, பேசக்கூடிய ஒரு கடவுள் ஒரு டேலண்ட் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பாடக்கூடிய டேலண்ட் சில பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என் பிழைப்புக்காக நான் ஒழுங்காக பாடினால்தான் இன்னொரு தடவை இன்னொரு பாட்டு கிடைக்கும், இன்னொரு மியூசிக் டைரக்டர் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் பாடுற எல்லாம் பாட்டு உங்களுக்காக தான் பாடுறேன்னு நினைக்கிறீங்களே நீங்கள்? சார் எங்கள் கஷ்டத்தில் நீங்கள் இருக்கீங்க, எங்கள் சுகத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஃபார் எவ்ரி மூட் ஆஃப் அஸ் யூ ஆர் தேர். நாங்கள் உங்கள் பாட்டோடு வளர்ந்துருக்குறோன்னு சொல்லி அவரும் சொன்னார். நான் ட்ரைவ் பண்ணும்போது, ஐ குரூ அப் வித் யுவர் சாங் சார், ஐ கேனாட் பிலீவ் தட் ஐ ஆம் சிட்டிங் நெக்ஸ்ட் யூ. வாட் இஸ் அ பிக் டீல் இன் இட்? எஸ்பி பாலசுப்ரமணியம் காரில் பக்கத்தில் உட்கார்ந்து அவ்வளோ பெரிய விஷயம் என்ன அப்படின்னு நினைக்கக்கூடிய அவங்களுக்கு நான் எப்படி நன்றி தெரிவித்துக்க முடியும்? தட்ஸ் இட்.
இந்த 50 வருஷத்தில் ஒரு நாள் கூட வித்தியாசமாக என்னை பற்றி ஏடாகூடமாக எந்த பத்திரிக்கையும் எழுதலை, எந்த மீடியாவிலும் என்னை பற்றி தப்பாக யாருமே சொல்லலை. ஏன்னா பண்ணாததுக்கே எழுதுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போது. ஒன்றுமே நத்திங் ஹேஸ் கம். ஹவு கேன் ஐ தேங்க் தெம்? ஸோ ஐ தாட் ஐ கேன் யூஸ் திஸ் ட்ரிப் ஃபார் ஹிம். அவனுக்கு வந்து அது ரொம்ப வெறி, அப்பாவுக்கு நான் ஏதாவது செய்யணுன்றதுக்காக. தேங்க்யூ சரண். I am thankful to you also. No second thought about that. And நான் sincerely to thank my audiences, to thank you all. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஏதாவது விட்டு போச்சா நினைக்கும்போது இல்லைப்பா எல்லாமே பேசிட்டு இருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்கிறான். என்னது, நேற்று தான் ஊர்லேருந்து இறங்கினீங்க, டயர்டாக இருக்கீங்க, நாளான்னைக்கு 16 பாட்டு பாடணும், இதோட நிறுத்திக்கலாம். நிறைய பேச வேண்டியது இன்னும் மேடையில் பேசலாமே. இது ஒன்லி இவங்கெல்லாம் 1% தான், அங்கே ஆடியன்ஸில் 1% தான். இவங்க மறுபடியும் அங்கே வந்தாங்கன்னா இதெல்லாம் இன்றைக்கி கேட்டோம், நம்ம போயிட்டு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு ஒரு 10 பாட்டுக்கு அப்புறமா வரலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் வந்து இது வெறும் ட்ரெய்லர் தாங்க. மெயின் பிக்சர் வந்து சண்டே இருக்கும் அப்படின்னு அவங்க ரொம்ப தப்பாக நினைக்காங்க. இது ட்ரெய்லரு, மெயின் பிக்சர் நாளன்னைக்கு இருக்குன்னா இப்போ மேடையில் இவர் பேசிட்டு தான் இருக்க போகிறாரா, பாட்டு பாட போகிறது இல்லையா? We chat a lot. We interact with the audience a lot. That should be the way actually. That's day one since I took the microphone on the stage. It had been like that. I talk to people and I explain. Even I make a mistake, I tell them, I'm sorry, I made a mistake. It's humane. மேடையில் பாடும்போது நீங்கள் கேட்காத பாட்டுகள் நாங்கள் என்ன பாட போகிறோம்? பிரச்சனை எங்கே வருதுன்னா, இவங்க சில பேர் 45, 45,000, ஏறத்தாழ 40,000 பாட்டு நான் பாடிருக்கிறேன். உறுதியாக சொல்கிறேன், வேறு யாரும் அத்தனை பாட்டு பாடலை இது வரலும். ஐ எம் நாட் ப்ரவுட் ஆஃப் இட். ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஆல் தோஸ் பீப்புள் ஹூ மேட் மீ டு சிங் ஸோ மெனி நம்பர் ஆஃப் சாங்ஸ். எப்படி பாடினேன்னு எனக்கே தெரியாது. பாயிண்ட் 2, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாட்டு நினச்சி வந்தாலும் நாளைக்கு கிஷன் இஸ் சேயிங் தட் அட்லீஸ்ட் ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங் 20,000 பீப்புள். இல்லை 10,000 நினைக்கலாம். 10,000 பேரில் 5,000 பேர் ஒவ்வொரு பாட்டு நினச்சி வந்தாலும் என் டூர் நடக்கவே நடக்காது. நான் சிட்டிசன்ஷிப் வாங்கி டொராண்டோவிலே இருக்கணும், ஒவ்வொரு வீக்கெண்டும் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது இங்கே இருக்கிறவங்க மட்டும் இல்லை, பிகாஸ் ஆஃப் த்ரூ தி மீடியா இட்ஸ் கோயிங் டு பி தேர். ஐ மீன் ப்ராட்காஸ்ட் ஆர் பிரிண்டட். நாளைக்கு வரப்போகிறவங்களாம் ப்ரிப்பேர்டாக வருவாங்க. தம்பி, டோன்ட் வரி அபவுட் இட். பாட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் பெரிய வார்த்தை இல்லை, சின்னது தான் நன்றி. அண்ட் ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ ஆல். எனக்கு இந்த ஜென்மம் கொடுத்த என் தாய் தந்தையார்களுக்கும், எனக்கு பாடகனாக முதல் அவகாசம் கொடுத்த எல்லா மொழிக்கும் சம்பந்தப்பட்ட எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுக்கும், என்னுடைய சக பாடகிகளுக்கும், கவிஞர்களுக்கும், நன்றாக நடித்து என் பாட்டுக்கு வந்து உயிரூட்டின நடிகர்களுக்கும், சில பேருக்கு எடுத்தாலும் கூட ஐ ஆம் கிரேட்ஃபுல் டு தெம். அண்ட் டு தி ஆடியன்ஸஸ். எங்கே நிகழ்ச்சி நடத்தினாலும் அது ஆத்மார்த்தமாக எனக்காகவே நடத்துகிற மாதிரி ஸ்பான்சர் பண்ணும் நிறைய ஸ்பான்சர்ஸ்க்கும், இன்றைக்கி கூட அவங்கவங்க விதவிதமான தொழிலில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாலு சார் அப்படின்னு சொல்லி எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க நீங்கள். ஐ ஆம் கிரேட்ஃபுல் டு யூ ஆல். அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் டு ஆர்யன் அண்ட் கிஷன். அண்ட் ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் டு தி yet to come into the world of your third kid. So ஒரு மார்க்காகும் ஒரு இந்த ஹிஸ்ட்ரியில் பாலு சாரோட 50 வருஷம் இந்த பயணத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது சில நாட்களில் நீ பிறந்திருக்கிறடா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, எஸ்பி பாலசுப்ரமணியம் சொல்லி. என் ஃபோட்டோ காட்டலாம் உங்கள் பையனுக்கு, என் பாட்டு போட்டு கேட்க சொல்லலாம். Because I am 70 now. I know I will live 100 years. I don't have any doubt about that. But எத்தனை வருஷத்துக்கு பாடுறேன்னு தெரியுது. இப்போவும் I am very happy with what I present myself at this age. I am really very very happy the way I am performing. ஆனால் அது நடக்கலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கேட்குறவங்க காதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கும் போது I will announce my retirement
பட் யூ ஹாவ் டு பேர் வித் தட். நீங்கள் வந்து ஒரு வசதியான இடத்துல வச்சுருக்கீங்க, அதுக்கு கீழே நான் பாடக்கூடாது. பாட முடியாத அன்னைக்கு வணக்கம், நன்றி, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லணும். அதுதான். தேங்க்யூ வெரி மச் ஃபார் பேரிங் வித் மீ, லிசனிங் டு மீ and blessing me and being my partners in my wonderful journey. God bless us all.